வாழப்பாடி கிறிஸ்தவ தேவாலயத்தில் புனித லூர்து அன்னையின் கேபி அர்ச்சிப்பு விழா. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித பத்தாம் பத்யநாதர் தேவாலயம் உள்ளது. இந்த தேவாலய பங்கில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் வழிபட்டு வரும் நிலையில் தற்பொழுது புதிதாக வாழப்பாடி பங்கிற்கு பொறுப்பேற்று வந்த பங்கு தந்தை ஜெயசீலன் அவரின் முயற்சியோடு புதிதாக புனித லூர்து அன்னையின் கேபி உருவாக்கப்பட்டு இன்று சேலம் மறை மாவட்ட ஆயர் அருட்செல்வன் ராயப்பன் புனித லூர்து அன்னையின் கேபியை திறந்து வைத்து அர்ச்சிப்பு விழாவை நடத்தினார். இதில் கிறிஸ்தவ மக்களுக்கு புனித லூர்து அன்னை உருவச்சிலையில் வண்ண விளக்குகள் ஜொலிக்க காட்சியளித்தார். வாழப்பாடி பங்கு மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கூட்டுப்பாடல் திருப்பலி நிறைவேற்றினர். இதில் பொதுமக்கள் மற்றும் கன்னியாஸ்திரிகள் கலந்து கொண்டனர். ஏற்கனவே 2 வாரமாக அவரை பற்றி வாசிக்கிறோம். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்முடைய மகிழ்ச்சிக்காக, நம்முடைய நிறைய அமைதிக்காக நமக்காக பிறப்பவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் எவ்வளவோ பேர் பெற்றவர்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை